நண்பர்களுக்கு வணக்கம். உனை சேரும் என் நேசம் பகுதி 30. குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அவன் வாசல்புறம் சென்று நிற்க வேல்முருகன் அங்கு இருந்த திண்ணையில் அமர்ந்து விட்டார். ஆனந்தன் வீட்டையே தான் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு நின்றான். தன் மனைவி இங்கு வரும்போதெல்லாம் என்னமோ தங்கள் வீட்டில் இவள்தான் கட்டி ஆள்வது போலும், இங்கு வருவதுதான் அவளுக்கு விடுதலை போலும் எண்ணி தின்பதை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. விருந்திற்காக வந்த இப்பெண் என்னவென்றால், வந்ததோடு வீடு சுத்தம் என்று இறங்கியதோடு அல்லாமல் அதுவே உணர்வு தயாரிக்கவும் செய்கிறது என்று எண்ணியவாறு அவன் நிற்க அந்நேரம் உள்ளே வந்த இனியா, என்னங்க புதுசாக பார்க்குற மாதிரி வீட்டை சுற்றி பார்த்துட்டு நிற்கிறீங்க என்று அவன் அருகில் வர, இத்தனை நாளும் இல்லாத புதுசாக தான் இருக்கு என்றான் அவன் பார்த்தபடியே. பாப்பா எங்கங்க? சகலை தான் வச்சிருக்காரு. என்னது? ஐயோ என்று அவள் வெளியேற நினைக்க கையை பிடித்து நிறுத்தி இருந்தான். என்ன என்றான் கேள்வியாக. என்னன்னு கேட்குறீங்க? அவன் பைத்தியக்காரன், புள்ளைய தூக்கி போட்டுட்டு போறான் என்று பதறியபடி அவள் இருக்க கையை ஒரு முறை ஓங்கி விட்டே கீழிறக்கினான். கொன்னுடுவன் உன்ன என்று விரல் நீட்டி எச்சரித்து விட்டு வெளியேறினான். எல்லாமே பைத்தியங்களாக இருக்குது என்று அவளும் வாசல் நோக்கி சென்றாள். குழந்தையோ அவனிடம் குசியாக இருந்தது. அங்கிருந்து அனைவரையும் விட அவன் உயர்ந்து இருக்க அவன் கையில் இருப்பதால் அனைவரும் கீழே இருப்பதை போல அதற்கு தோன்றியதால் அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு அவனிடம் சிரித்தது. காலையில் வாசல் வந்து காரை பார்க்கவுமே எட்டி எட்டி பார்த்த அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வெளியே நிற்கவும் துணியை காய போடுவது போலும் வாசலில் காற்றுக்காக அமர்வது போலும் என்று வெளிவந்து நின்றனர். என்ன வேலே, பெரிய மருமகன் விருந்துக்கு வந்திருக்கா போலாய? ஆமா என்றார் மகிழ்வோடு. உடனே அருகில் வந்தனர் மற்றவர்கள். வணக்கம் தம்பி என்று கூற அவனும் கை குவித்தான். அக்கம் பக்கத்தினருக்கு ஆச்சரியமே. வேல்முருகனிடம் நெருங்கியவர்கள், என்னப்பா இந்த பையன் ஒரு மாதிரின்னு சொன்னாங்க, நல்லா தானே நிற்கிறாப்புல, சரியாயிட்டா என்று அவரிடமே கிசுகிசுக்க அனைத்தையும் காதில் விழுந்தாலும் விழாதது போலவே நின்று கொண்டான். ஆமாம் அதெல்லாம் சரியாயிட்டு இவருக்கு என்று அவர் சமாளிக்க அனைவருக்கும் அங்கு திருப்தி. அதைவிட வேல்முருகனுக்கு மனம் நிம்மதி அடைந்தது. எங்கே தன் நன்றியுணர்ச்சியை காட்டுவதற்காக மகளின் வாழ்க்கையை வால்முனையில் நிறுத்திவிட்டோமோ என்று மறுவீடு அழைத்து வரக்கூட இயலாத நிலையில் இருக்க அவரும் தவித்துதான் போயிருந்தார். வேலை விட்டு வந்தால் சிறிது நேரம் அக்கம் பக்கத்தினரிடம் திண்ணறில் அமர்ந்து பேச்சு. இரவு உணவு படுக்கை என்று இருப்பவர் உள்ளுக்குள் தன் பெண் இருந்தும் அவளை கவனித்தது எல்லாம் இல்லை. அவள் சென்ற பிறகுதான் கண் மறைவில் இருந்த மகளின் அருமை தெரிந்தது. வீட்டின் சுத்தம் இல்லாது போனது. உலகின் நேர்த்தி மறைந்தே போனது. சட்டை எங்கே, பனியன் எங்கே, உள்ளாடைகள் எங்கே எங்கே என்று தேடும் நிலை. அதையெல்லாம் உணவு செல்லவே வேண்டாம். வெந்ததை தின்னுட்டு வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கான். வாயாவது ருசியாவது ஏதோ உயிர் வாழ உண்டுகிட்டு இருக்கோம் என்று பெருமையாக முன்பு பேசியது இன்று மனைவி கையால் உணவு உண்ட பிறகுதான் புரிகிறது. எளிமையான உறவு இருந்த போது கூட வாய்க்கு ருசியாகத்தான் உண்டு இருக்கிறோம் என்று, உணவை தான் உண்கிறோம் என்று, ஆரிய உணவை தினமும் தின்கிறோமே என்று சகித்தவருக்கு அது மகள் செய்ததால் தான் உண்ணும் நிலையில் இருந்திருக்கிறது என்றே புரிந்தது. சூடாக இருக்கும் போதே மனைவின் உணவு சுமாரகமாய் இருக்க ஆறிய பிறகு வாயில் வைக்க முடிவது இல்லை. இதற்கு கேண்டீன் உணவே தேவலாம் என்று தோன்றிவிட, எனக்காக காலையில் வேலை செஞ்சு கஷ்டப்படாதம்மா, நான் கேண்டீன்லேயே சாப்பிட்டுடுறேன், உனக்கு மட்டும் மதியத்துக்கு சமைச்சுக்கோ என்று மகள் சென்ற ஒரே மாதத்திலேயே நாகம் அடக்கம் செய்தாயிற்று. தன் நினைவுகளில் இருந்து மீண்டவர் தன் முதலாளியான மருமகனை நிமிர்ந்து பார்த்தார். இவர்களிடம் வேலை செய்வதே பெரும் அதிர்ஷ்டம். இவரை மருமகனாக ஆக்கியது கண்டிப்பாக நான் தவறு செய்யவில்லை என்று மனம் அடித்து சொல்லியது. மதிய உணர்விற்கு ஆண்கள் அமர்ந்து விட பவித்ரா பரிமாறினார். தண்ணீர் தெளித்து பலபலத்த வாழை இலையில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், சவ் கூட்டுகளும் கீரை கடையில் சாதமும் வைக்கப்பட அதில் சுட சுட மணத்த சாம்பாரை ஊற்றினார். கண்களால் பார்த்ததை பாதி நிறைந்தது. முழுதாக பொரித்த அப்பளம் வடையும் வைக்க ஒரு நிமிடம் வியந்தனர் அவளை பார்த்து. பிறகு கிண்ணியில் பாயாசம் வேறு ஊற்றி வைக்க கல்யாண விருந்தே தயாராகி இருந்தது அங்கே. முதல் முறையாக தன் கணவனுக்கு தானே சமைத்து பரிமாறியதில் அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நீண்ட நாளுக்கு பிறகு வீட்டிலேயே சுவையான உணவு கிடைத்ததில் வேல்முருகன் மகிழ்ந்து உண்ண ஆனந்தன் வாய்விட்டே கூறினான், சூப்பர் அண்ணி, வடை என்ன, பொரியல் என்ன, பாயாசம் வேற, ஆசத்திட்டீங்க போங்க. நான் மட்டுமா செஞ்சேன்? இவ்வளவும் செய்ய முடியாது. இனியாவும் சித்தியும் வெட்டி கொடுத்ததுனால தான் இதுவும் சாத்தியமாயிடுச்சு. நான் எல்லாத்தையும் சும்மா ஏற்றி இறக்குனேன், அவ்வளோதான். கேட்டுக்க என்பது போல் இனியா
கண் காட்ட அதை கண்டு கொள்ளாதவனோ அடக்கமா அமரல் வைக்கும் என்று நிறுத்தி கொண்டான். தந்தையின் திருப்தியோ ஆனந்தனின் மகிழ்ச்சியோ என்றும் அவளை நிறைக்கவில்லை. தன் கணவன் தான் சமைத்த உணவை உண்கிறான் என்பதே அவளை திக்கு முக்காட வைத்தது. அவன் ஒவ்வொரு வாய் உட்கொள்ளும் போதும் கவனித்தார். எந்த சுணக்கமும் இன்றி பாராட்டி குவிக்கவில்லை என்றாலும் அவனின் திருப்தியே அவளுக்கு நிம்மதியாய் இருந்தது. அவன் வாய் திறந்து சொல்லவில்லை தான், ஆனால் அனைத்தும் அவனுக்கு பிடித்து இருந்தது. அவன் முகத்தில் கண்டு கொள்ள முடியாத அளவு ஒரு திருப்தி இருக்க அவள் அதை கண்டு கொண்டதால் தான் மகிழ்வே. எதையும் மிச்சம் வைக்காமல் உண்டு முடித்திருக்க அவளுடைய உள்ளம் ரெக்கை கட்டி பறந்தது. ஆண்களுக்கு பின் பெண்கள் அமர அன்ன கொடிக்கை நீண்ட நாட்களுக்கு பிறகு நியூசியாக உண்பது போல் இருந்தது. இனியா சொல்லவே வேண்டாம். உண்பதிலேயே கவனமாக இருக்க குழந்தைக்கும் ஓட்டிவிட்டு தானும் உண்டு கொண்டு இருந்தாள் பவித்ரா. நினைவு தெரிந்த நாட்களாகவே சூடாகவும் திருப்தியாகவும் இன்றுதான் தன் வீட்டிலேயே அவள் உண்கிறாள். அதுவே அவளை கண்கலங்க வைத்தது. இதுவே வேறு யாரோடும் தான் திருமணம் நடந்து இருந்தால் கூட இது சாத்தியமாகுமா என்பது சந்தேகம்தான். அதுதான் திருமணம் செஞ்சாச்சுல்ல, இன்னும் ஏன் இங்கே வந்துட்டு இருக்கிறதையும் அழிக்க போறியா என்று கண்டிப்பாக சித்தி புலம்பி இருப்பாள். ஆனால் இன்று இந்த மதிப்பு கூட அவரால் தனக்கு கிடைத்தது என்று அங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் தன் கணவனை நேசத்தோடு பார்த்தாள். அவனுடைய பார்வையும் இவளையே கவனித்திருக்க மெல்ல புன்னகைத்தாள். புது இடம், புது ஆளுங்க, என்ன தவிர வேறு யாரும் இவருக்கு தெரியாதுல்ல, அதுதான் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல என்று இவள் நினைத்து கொள்ள அவனுக்கோ அவன் மனைவியை பார்த்து அவ்வளவு திருப்தி. அலட்சியம் எதுவும் இல்லாமல் இந்நிலையிலும் தன்னை மதித்து அவள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் அவன் மனதை நிறைக்க அந்த நிறைவே அவளால் தான் என்று நிம்மதி அவனுக்கு. மாலை நேரம் அருகே உள்ள கோவிலுக்கு செல்வதாக கூறி இவள் தயாரானார். முகம் கழுவ சொல்லி அவனையும் தயார் செய்துவிட்டு தானும் தயாராகி தன் உடையை கலந்து விட்டு உடுத்தி வந்த புடவையை எடுத்து உடுத்தி கொண்டாள். கோயிலுக்குள் நுழைந்தவளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் தோழமைகளை சந்திக்க வந்தது போல் மனதில் ஒரு பரபரப்பு. அவள் வீட்டிற்குள் நுழையும் போது கூட இல்லாத குதூகலம் முகத்தில். அதை கவனித்தவனுக்கு இவ்வளவு மகிழ்கிற அளவுக்கு இவள் தெய்வ குழந்தையா என்று நினைத்து கொண்டான். இவள் சென்று நிற்கவும் தெய்வத்திற்கு தீபாராதனை காட்டிவிட்டு வந்த குருக்கள் இவளை பார்க்கவும் புருவங்கள் உயர்ந்து, அடடே குழந்த, வா வா, இப்போதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? அதை கேட்கவும் புன்னகைத்தவர், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, நாம் நினச்ச நேரத்துக்கெல்லாம் கடவுளை தரிசனம் கிடைக்காது, கடவுள் நம்மளை நினச்சா தான் பார்க்க முடியும்னு. இப்போ தான் கூப்பிட்டுருக்காங்க, நான் என்ன பண்ணுறது? ஆத்துக்காரரை பார்க்கவும் ஊமை பொண்ணுக்கு பேச்சு வந்துட்டா, நல்லதுடாமா அவர் கூறவும் வெட்கத்தில் சிவந்தன அவள் கண்ணம். உனக்கு தெய்வத்தோட அருள் எப்போவுமே இருக்குண்டா குழந்தை. எனக்கு என்னமோ காலையிலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு மனசு, ரொம்ப பிடிச்சாவளா பார்க்க போகிறேன்னு. பாத்தியா நடந்துட்டு என்றவர் அவளுக்கும் குங்குமத்தை கொடுத்துவிட்டு அவனுக்கும் திருநீரை கொடுத்துவிட்டு ஜோடி பொறுத்தான் அபாரம் என்று விட்டு நகர்ந்தார். குங்குமத்தை எடுத்து நெற்றியிலும் வைத்துவிட்டு தன் மாங்கல்யத்திலும் வைத்து கொண்டாள். அவன் கையில் இருந்த திருநீரை கீற்றாக அவனுக்கு வைத்துவிட்டு அவனை அழைத்து கொண்டு ஓரமாக சென்று அமர்ந்து விட்டார். சற்று நேரத்திலேயே வந்த குருக்கள் கொண்டைக்கடலை பிரசாதத்தை கொடுத்துவிட்டு அகன்றார். அதை அவன் புறம் நீட்டினால் அவன் எடுத்து வாயில் போட்டுக்கொள்ள அதையே பார்த்து கொண்டு இருந்தார். நீங்கள்லாம் மாலை நேரத்தில் சிற்றுண்டின்னு எவ்வளவோ வெரைட்டியாக சாப்பிடுவீங்கல்ல, என்னோடது இதுதான் பல வருஷமா என்றால் எங்கோ பார்த்தபடி. அவன் கேட்கிறானா, அவனுக்கு புரியுமா, அதையெல்லாம் இவள் ஆராயவில்லை. தனக்கு கிடைத்த இணையாய் தோழனாய் துணையாய் இவன் தான் என்ற உணர்வோடு கூற துவங்கி இருந்தார். வேலை முடிஞ்சதுன்னா ரிலாக்ஸ் பண்ணணும்னு எவ்வளவு இடத்துக்கு போயிருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருமே பீச், பார்க், மால். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ அதுவே எனக்கு தெரியாது தான். ஸ்கூல் முடித்த பிறகு வீட்டுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துருவேன். வேலைக்கு சேர்ந்த பிறகும் அப்படி தான். 1 மணி நேரம் ஒரு நாளில் எனக்கானதுன்னா இங்கே வந்து உட்கார அந்த நேரம் தான் தெரியுமா. இந்தோ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்று கூற அவன் சிரித்தே விட்டான். அந்த குருக்களை சொல்லவும் நல்ல வேலை அவள் பார்வை வேறு எங்கோ இருப்பதால் அவனை கவனிக்க தவறி இருந்தாள். சாமி, புசாரி ஐயா அப்படித்தான் மிக மரியாதையாக எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு ஃப்ரெண்டுனா அவங்கள தான் தோணும். நமக்காக ஒருத்தவங்க எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் தானே சேர்ப்போம். அதனால தான் இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு என்று. நான் வரதுக்கு சில நேரம் லேட்டானாலும் சரி, யாராவது பிரசாதம் கொடுக்கும்போது நான் இல்லைனாலும் சரி எனக்காக ஒன்று எடுத்து வச்சுருவாங்க. நான் இங்கே வரதுனால நான் பெரிய பக்திமானெல்லாம் இல்லை.
இங்கே வரதுனால தேவையில்லாத கேள்வி வராது. ஏன் போகிற, எதுக்கு போகிறேன்னு. அப்புறம் என்னோட பசியும் கொஞ்சம் அடங்கும். அதை எல்லாத்தையும் விட முழிச்சதுலேருந்து வேலைன்னு ஓடிட்டே இருப்போமா, கொஞ்சம் இங்கே வந்தால் தான் என்னால் உட்காரவே முடியும். நிம்மதியாக ஓய்வாக அமைதியாக இங்கே உட்காந்து என்னோட எதிர்காலத்தை பற்றி திட்டம் போட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். அவள் முகத்தில் ஒரு கேலி புன்னகை. அதில் எட்டி பார்த்த வழியையும் அவன் அறிந்தான். கோடியாக இருக்கிற மக்கள் கூட்டத்தில் எதையும் எதிர்பார்க்காம காலத்துக்கு பின்னால் கடமையேன்னு கண்ணை மூடிட்டு ஓடுற அந்த கூட்டத்தில் இருக்கிற சாதாரண ஆள் தான் நான். எதையும் சாதிக்க துடிக்கலை. என் வாழ்க்கை கீழேந்து மேலே கொண்டு போயிடணும்னு போராடலை. ஏன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த சித்திட்டேருந்து விடுதலை வாங்கிட்டு ஓடிலான்னு கூட தோணலை. இந்த மீன் தொட்டியில் உள்ள மீன் எப்போவாவது போடுற ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் போல், அது போல தான் என் வாழ்க்கையும். அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது. பெருசாக ஒரு குளம் இருக்கிறதோ, அதை விட பெருசாக ஏரி இருக்கிறதோ, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற கடல் இருக்குன்னு கூட எதுவுமே எனக்கு தெரியாது என்று அவள் உதறி பிதிக்கினாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.